ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணாமித்ரன் vlogs. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு நகை கடைக்கு போகிறோம். போய் நகை வாங்கும்போது நமக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க, நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எடுக்கிற நகைக்கு என்ன வேல்யூ, நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டுக்கு நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 4 கிராமோட ரேட்டு 6450, அதாவது 6450 பெர் கிராம். அதுக்கு தான் நம்ம வந்து வேல்யூ வந்து போட போகிறோம். அதுவும் 916 கோல்டுக்கு, 916 ஹால்மார்க் நகைக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே. ஸோ பொதுவாக சண்டே வந்து கோல்டு ரேட்டு சேஞ்சே ஆகாது. சாட்டர்டே என்ன ரேட்டோ அதுதான் இப்போ இருக்கும். ஸோ சாட்டர்டேவும் இந்த ரேட்டு தான் இருந்துச்சு. இப்போது எஸ்டிமேஷன் பார்க்கலாம். என்ன வெயிட்டுக்கு, அதாவது எடை, நகையோட எடை என்ன வெயிட்டுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 3 பவுனுக்கு பார்க்க போகிறோம். 3 பவுன்னா 24 கிராம். அதாவது 24 கிராமுக்கு இன்னையோட ரேட்டை வச்சு நம்ம வந்து நம்ம நகையோட மதிப்பை கணக்கு போட போகிறோம். இதுதான் 3 பவுன், அதாவது 24 கிராமுக்கு இப்போது என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நகை கடையில் வந்து ஒரு 2 மெத்தடை கால்குலேட் பண்ணுவாங்க. அது என்ன 2 மெத்தடுங்கிறது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி 2 மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேஷன் தான் வந்து இருக்குது. நான் 2 மெத்தடையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே உங்கள் நகையை அழகாக எஸ்டிமேட் பண்ணி என்ன ப்ரைஸ் பே பண்ணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நகை வாங்க போகும்போது நம்ம எல்லோரும் பார்க்குறது வந்து இந்த கிராமோட ரேட்டை மட்டும் தான். இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து நமக்கு இவ்வளோ ஆகும், கூட ஒரு 2000 3000 ஆகும், அந்த மாதிரி நம்ம போவோம். ஸோ கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்ம நகையோட ரேட்டை வந்து நமக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் தான். நமக்கு எப்போ வேஸ்டேஜ் ஹையாக போடுவாங்க அப்படின்னா, அது வந்து டிசைனை பொறுத்து. நீங்கள் ரொம்ப ஒர்க்கு இருக்கிற செயின் இல்லை நெக்லஸ்ஸு இல்லை ரொம்ப ஒர்க் இருக்கிற டிசைன்ஸ் ஏதாவது பார்த்தீங்க, பேங்கிள்ஸ் எதாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தியாக தான் போடுவாங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக டிசைன் இருக்கிறத எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வேஸ்டேஜும் ஜாஸ்தியாகும். ஸோ ப்ரைஸுமே நம்ம நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி தான் போய் நிற்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் சிம்பிளான டிசைன்ஸில் பிளெயின் டிசைன்ஸ்லாம் போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து லாபம் தான். வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே நம்ம நினச்ச மாதிரி கோல்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்காக டிசைன்ஸ் வச்சதெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லலை. ஓரளவுக்கு ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் வச்சு எடுக்கிறது நமக்கு லாபம். இப்போது நம்ம எஸ்டிமேஷனுக்கு வரலாம். ஸோ 24 கிராமுக்கு இன்னையோட ரேட்டு, அதாவது 6450 போடும்போது எவ்வளோ வருது அப்படின்னா 1,54,800 வருது. நம்ம 3 பவுன், அதாவது 24 கிராமுக்கு இன்னையோட ரேட்டு போடும்போது 1,54,800 ருபீஸ் தான். அதாவது 1,54,800 ரூபாய் நம்ம கொடுக்கணும். இது வந்து நம்ம வாங்குகிற கோல்டு ரேட்டு. நம்மளோட 3 பவுனுக்கு இன்னையோட கோல்டு ரேட்டை மதிப்பு சேர்த்தா இவ்வளோ தான் வருது. இதை நான் இப்போ ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இவ்வளோ தான் பே பண்ணுவோமா? இல்லை. அடுத்து நமக்கு என்ன கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த நகையோட வேஸ்டேஜ், அதாவது இப்போ ஒரு நகை எடுத்துட்டோம், அந்த நகையோட வேஸ்டேஜும் நாம் தான் பே பண்ணணும். ஸோ அந்த வேஸ்டேஜ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போது வேஸ்டேஜ் கால்குலேஷன் பார்க்கலாம். வேஸ்டேஜ் வந்து நான் ஒரு 6% போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் வாங்கியிருக்க 3 பவுன் நகைக்கு நான் வந்து 6% வேஸ்டேஜ் போட்டு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். உங்கள் நகையோட வேஸ்டேஜை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 6% போட்டால் இந்த 1,54,800 ரூபாய்க்கு, அதாவது எழுதுகிறேன், 1,54,800 ரூபாய்க்கு 6% வந்து வேஸ்டேஜ் நான் போட்டுக்கிறேன். போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா 9,288 வந்து வருது. நம்ம கோல்டோட மதிப்புக்கு வேஸ்டேஜ்னு போடும்போது இந்த 9,288 வருது. இதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன், பாருங்கள். நம்ம வாங்கின கோல்டோட அந்த கிராமோட ரேட் எங்கே இருக்குது, நம்ம வேஸ்டேஜ் ரேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ணுறோம், நம்ம இதையும் பே பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம A + B தான் ஆட் பண்ணணும்.
ஸோ A ப்ளஸ் B இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். 1,64,088 ரூபாய் வருது. அதாவது நம்மளோட கிராம் ரேட்டும் வேஸ்டேஜும் கால்குலேட் பண்ணும்போது 1,64,088 ரூபாய் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வருது. சரி, இப்போது இதோடு நிற்கலை, இதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதில் இன்னும் சில வேல்யூவும் இருக்குது, நம்ம அதையும் சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். ஹைலைட் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம என்ன பே பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி. நம்ம நகை வாங்கிட்டோம், ஸோ அதுக்கு ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ண போகிறோம். ஜிஎஸ்டி வந்து 3%. இப்போ வந்து டேக்ஸில் குறைச்சிருக்காங்க, ஒரு 6% கிட்ட குறைச்சிருக்காங்க. 3%க்கு நான் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். 1,64,088க்கு 3%ன்னு போடும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்னா ஒரு 4,922.64 வருது. 4,922 ரூபாய் 64 பைசா கிட்ட வருது. ஸோ இந்த ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ண போகிறோம். இதை நான் வந்து சின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து டின்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட நகை ப்ரைஸோட இந்த ஜிஎஸ்டியும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிய வரும். ஸோ இதோட வேல்யூ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னா, இப்போது சி ப்ளஸ் டி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணும்போது 1,69,011 ரூபாய் வருது. அதாவது 1,69,011 ருபீஸ் தான் நம்ம வந்து இப்போ பே பண்ண போகிறோம். இதுதான் நம்ம எடுத்திருக்கிற அந்த 3 பவுன் நகைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசு. 1,54,800லேருந்து நம்ம நகை செலக்ட் பண்ணி 1,69,011 ருபீஸ் கிட்ட நம்ம வந்து பே பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம கிராமுக்கு இவ்வளோன்னு நினச்சிட்டு போகிறோம். ஸோ இவ்வளோ இருந்த நகையை நம்ம வேஸ்டேஜ் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளோட வேல்யூவை ஏற்றி கொடுக்குது. அதாவது ப்ரைஸையே அப்படி ஏற்றி கொடுக்குறது நம்ம வேஸ்டேஜ் தான். ஸோ அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10,000 கட்டும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகிடும். இதில் வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சில நகைக்கு போடுவாங்க. அதாவது கேடிஎம் நகைக்கெலாம் மேக்கிங் சார்ஜ் வந்து போட மாட்டாங்க. கேடிஎம் இல்லாத நகைக்கு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. அப்படியே போட்டாலும் ஒரு 500க்குள்ளே அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால தான் நான் இதில் போட்டு காட்டல. அது வந்து ஜாஸ்தியாக வராது, மேக்ஸிமமே ஒரு 500 அவ்வளோதான் வரும், இல்லை அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து எந்த கம்மியாக நம்ம வந்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம காசு சேவ் பண்ணலாம். இப்போது செகண்ட் மெத்தடு பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். கடையில் வந்து சில பேர் இந்த மாதிரி மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடையும் பார்த்துடலாம், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது நான் அதே வெயிட்டுக்கு தான் கால்குலேட் பண்ண போகிறேன். அதே எடை, அதாவது 24 கிராம் 3 பவுனுக்கு நம்ம எஸ்டிமேஷன் போட்டுடலாம். இப்போ 3 பவுனுக்கு 6% நம்ம வேஸ்டேஜ் போட்டோம் இல்லைங்களா, அந்த வேஸ்டேஜை இது கூட ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வேஸ்டேஜ் வந்து 6%. அதாவது 24 கிராமுக்கு 6% வேஸ்டேஜ் போட்டால் எவ்வளோ வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 24 × 6%, அதாவது நம்மளோட 3 பவுனுக்கு 6% வந்து வேஸ்டேஜ் போடும்போது 1.44 கிராம்ஸ் 1.44 கிராம்ஸ் வந்து நமக்கு வேஸ்டேஜாக போயிடுது. அதாவது நம்ம எடுத்துருக்கிற நகையை செய்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் போயிருக்கான். ஸோ நம்ம இந்த வேல்யூவை இப்போ ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிராமும் தெரிஞ்சிச்சு, அந்த கிராமோட வேஸ்டேஜும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 24 கிராமு ப்ளஸ் அந்த வேஸ்டேஜான 1.44 கிராமை ஆட் பண்ணால் நமக்கு 25.44 கிராம்ஸ் வந்து கிடைக்கிது. இது வந்து நம்ம எடுத்துருக்கிற நகையோட மொத்த வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 25 கிராம் இருக்குது இல்லைங்களா, அந்த 25.44 கிராம்ஸுக்கு இன்னையோட கிராமோட மதிப்பு, அதாவது 6,450 போட்டு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 1,64,088 பே பண்ணணும். நம்மளோட வேஸ்டேஜும் இந்த வேல்யூ கூட ஆட் பண்ணி நம்ம வந்து
இன்றைக்குள்ள கிராம் ரேட் போட்டால் நம்ம இவ்வளோ பே பண்ணணும். ஸோ நான் இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ, இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ தான் நம்ம வந்து வேஸ்டேஜை தனியாக கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, 6% போட்டு அந்த வேல்யூ. இதில் வந்து வேஸ்டேஜை கோல்டு கூட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி தான். இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி 3% போடும்போது அது 4922.64 வரும். ஸோ நம்மளோட ப்ரைஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் பண்ணி நம்ம போட்டால் 1,69,011. இவ்வளோ காசு வந்து நம்ம எடுக்கிற நகைக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ இதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் நகை கடையில் வேல்யூ எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட நகைக்கு கரெக்டான வேல்யூவை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.